குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லிக்கு இந்த வருஷம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 16, 2025 வியாழக்கிழமை இன்றைக்கி அந்த வருஷம் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டென்ட் ஸ்டுடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டென்ட் பார்த்துடலாம். உலகின் கடல்சார் சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து மோடி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம். 3 போர்க்கப்பல்களை வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீலகிரி, ஐஎன்எஸ் வக்ஷித் அப்படின்ற 3 போர்க்கப்பல்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரக தாங்குதல் போர்க்கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் சூரத், சிறிய ரக போர்க்கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் நீலகிரி, அதிநவீன நீர்மூழ்கி போர்க்கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் வாக்ஷித். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்யூஎஸ் சார்பில் இது மாதிரிலாம் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன திட்டம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா B-15B அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கடைசி போர்க்கப்பலாக வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் சூரத் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுது. அடுத்து B-17A அப்படின்ற போர்க்கப்பல் திட்டத்தின்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி, அதாவது ஃபஸ்ட்டு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி. ஓகேங்களா? அதுக்கடுத்து B-75 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 6வது நீர்மூழ்கி கப்பல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் வக்ஷித். ஓகேங்களா? இந்த திட்டத்தின் பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது B-15Bன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டம். இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா 4 நீர்மூழ்கி கப்பல்களை வந்து உருவாக்க திட்டமிடப்பட்டுருந்துச்சு. அதில் கடைசி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் சூரத். ஓகேங்களா? அடுத்து 10 ஆண்டுகளில் இந்திய கடற்படையில் வந்து பார்த்திங்கன்னா 33 கப்பல்களும் 7 நீர்மூழ்கி கப்பல்களும் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முன்னெடுப்பின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலில் உள்ள ஆழ்கடலில் உள்ள மலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன், அசோகர், ஹர்ஷர் அப்படின்ற பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூட்டப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. கடலுக்கடியில் 6000 மீட்டர் ஆழம் வரை சென்று ஆய்வு செய்ய மேற்கொள்வதாக வந்து சமுத்திராயன் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு பேசியிருக்காரு. முக்கியமான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட். சமுத்திராயன் அப்படின்றது வந்து கடல் ஆய்வு செய்கிறதுக்கான திட்டம். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அது வராது. ஏன்னா வந்து 14ஆம் தேதி பொங்கல்ன்றனால அடுத்த நாள் வந்து நியூஸ் பேப்பர் வராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் டைரெக்டாக பார்க்கணும். ஓகேங்களா? இணையம் வந்து எப்போ பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா 1990 காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் வச்சு. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்தது மத்திய அரசு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் செஞ்சுருந்தாங்க. நம்ம டெய்லி கண்டபஸில் பார்த்துருக்கோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளான 1961 93(2)A கீழ் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள், இணைய வழி ஒளிபரப்பப்படும் காட்சிகள் போன்றவற்றை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பெற்று ஆய்வு மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தாங்க. அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. அதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றிருக்காரு. இஸ்ரோனுடைய முன்னாள் தலைவரான சோம்நாத் அவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு ஜனவரி 14ஆம் தேதியோட. இதையடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய தலைவராக வி நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றிருக்காரு. இவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த பதவியில் இருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரோஹிணி ASLV அப்படின்ற திட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்காற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக படிச்சிருக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக புகழ்பெற்ற இவர் வந்து பார்த்திங்கன்னா சந்திராயன் 2 செயற்கைக்கோள் நிலவில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தரையிறங்குவதற்கான உந்து விசை தொகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சதில் ஒரு முக்கிய பங்காற்றிருக்கிறார். ஓகேங்களா? இஸ்ரோவினுடைய 40 ஆண்டுகளும் பணியாற்றியவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா 25க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கியிருக்காரு. இஸ்ரோவின் தலைவராவதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் அருகே உள்ள வள்ளியமலையில் இயங்கி வரும் திரவ உந்துவியல் அமைப்போட இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். ஓகேங்களா? இவரை பற்றி டேட்டா இதுதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஜனவரி 15 ராணுவ தினம் தெரியும். அந்த ராணுவ தினம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்கள் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. கடந்த 1949ஆம் ஆண்டில் இந்திய ராணுவத்தின் முதல் தலைமை தளபதியாக ஜெனரல் KM கரியப்பா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த தினத்தை நினைவு கூறும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ராணுவ தினம் வந்து பார்த்திங்கன்னா அனுசரிச்சுட்டு வரோம். சரிங்களா? அடுத்து 3ஆம் ஆண்டு காசி தமிழ் சங்கம நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிப்ரவரி 15 முதல் 24 வரை வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2022 தான் ஆரம்பித்தாங்க. 2022 நவம்பர் 19ஆம் தேதி தொடங்கினதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2023 நடந்திருக்கு. அடுத்து 2023ஆம் ஆண்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்குது. ஓகேங்களா? இது 3வது காசி தமிழ் சங்க விழா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து காங்கிரஸுடைய புதிய தலைமை அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா சோனியா காந்தி வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தில்லியில் அக்பர் சாலை அப்படின்றதுல நம்பர் 27 உள்ள பங்களாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோட தலைமை அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு இருந்துச்சு. இந்த பங்களா வந்து பார்த்திங்கன்னா வைஸ்ராயனுடைய லின்லித்கோ பிரபுடைய
நிர்வாக கவுன்சில் உறுப்பினரில் ஒருத்தராக இருந்தால் ரெஜினால்டு மேக்ஸ்வெல்லனுடைய அரண்மனை தான் அது. அந்த அரண்மனையில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸினுடைய தலைமை அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய அலுவலகம் வந்து 2019 கட்ட தொடங்கி இப்போ கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த அலுவலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுவலகத்துக்கு காங்கிரஸினுடைய முன்னாள் தலைவரான இந்திரா காந்தி அவங்களுடைய பேர் வச்சு இந்திரா காந்தி பவன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேர் சுட்டியிருக்காங்க. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து, ஜனவரியை தமிழ் மொழி பாரம்பரிய மாதமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யார் அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க எம்பியான ராஜா கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான 15 எம்பிக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அவர்கள் ராஜா கிருஷ்ணமூர்த்தியை சேர்த்து அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தோம், ஓகேங்களா. ஜனவரி மாதத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி பாரம்பரிய மாதமாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அறிவிக்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து, திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் ஆண்டுலாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஆண்டுதோறும் தை மாதத்தோட 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தினம், தை முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு. இது முக்கியமானது. அடுத்து, மலையாள இசையமைப்பாளரான கைதம்புரம் தாமோதரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பூதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹரிவராசனம் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா பாடலாசிரியர், நிறைய பன்முக ஆற்றல் கொண்டவர். கேரள மாநிலம் சபரிமலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோயில் சமத்துவம் மற்றும் ஐயப்பன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவம் மற்றும் மதச்சார்பின்மையை உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா சகோதரத்துறை இசை வாயிலாக பங்களிப்பு கொடுக்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹரிவராசனம் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. இது கேரள அரசு மற்றும் திருவிதாங்கூர் தேவஸ்தானம் வாரியத்தில் நிறுவப்பட்டு 2012ஆம் ஆண்டுலேருந்து வழங்குறாங்க, ஓகேங்களா. அந்த விருது பெறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா ரொக்க பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 2012ஆம் ஆண்டில் முதலாவது விருது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா பின்னணி பாடலான KJ ஜெயசுதாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாடகர் ஜெயச்சந்திரனுக்கு வந்து 2014, SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வந்து 2015, இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு வந்து 2020, கங்கை அமரனுக்கு வந்து 2017, பாடகி KS சித்ரா அவர்களுக்கு வந்து 2018, P சுசிலா அவர்களுக்கு வந்து 2019, அது அடுத்தடுத்து வந்துன்னா வீரமணிதாசனுக்கு வந்து 2024. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுகளில் விருது வழங்கப்பட்டு 2025 வந்து பார்த்திங்கன்னா தாமோதரன் நம்பூதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்களாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்றனால அவங்களுடைய பேர்லாம் கொடுத்துருக்குறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கதேச அரசியலமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 அடிப்படை கொள்கைகளாக இருந்த மதச்சார்பின்மை, சோசியலிசம், இதை ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நீக்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற குழு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஜனநாயகம் என்ற வார்த்தை மட்டும் இருந்தால் போதும், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சமத்துவம், மனித கௌரவம், சமூக நீதி, பன்முகத்தன்மை அடங்கிய 4 அடிப்படை பண்புகளை வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு வங்கதேச அரசியலமைப்புக்கான சீர்திருத்தம் இது. சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து, 2 தனியார் நிலவு ஆய்வு களங்களை விண்ணில் செலுத்தியது SpaceX நிறுவனம். அதாவது பார்த்திங்கன்னா நிலவில் இறங்கி ஆய்வு செய்வதற்காக 2 தனியார் விண்கலங்களை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபரான எலான் மஸ்க்கு சொந்தமான விண்வெளி ஆய்வு நிறுவனமான SpaceX அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை விண்ணில் வந்து பார்த்திங்கன்னா செலுத்திருக்காங்க, ஓகேங்களா. இதில் TNU சார்பை பொறுத்தளவு கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, SpaceX நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா யாருடையது அப்படின்னு கேட்குவாங்க, இல்லைனா அதனுடைய நிறுவனர் யார் அப்படின்னு கேட்டுருவாங்க, ஓகேங்களா. எலான் மஸ்கோட தான் வந்து பார்த்திங்கன்னா SpaceX நிறுவனம். அடுத்து, திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா 10 தமிழறிஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல MK ஸ்டாலின் வந்து வழங்கியிருக்காரு. இவங்களுடைய பெயர் பட்டியல் முன்னாடியே பார்த்துட்டோம், இருந்தாலும் இன்னொரு டைம் பார்த்துடலாம். 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது வந்து பார்த்திங்கன்னா புலவர் படிக்காராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அது மூலம் 2024ஆம் ஆண்டுக்கான அண்ணா விருது வந்து மூத்த அரசியல் தலைவரான எல் கணேசனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. காமராஜர் விருது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவரான KV தங்கபாலுக்கும், பாரதியார் விருது வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா கபிலனுக்கும், பாரதிதாசன் விருது வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் பொன் செல்வ கணபதிக்கும், திருவிக விருது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் GR ரவீந்திரநாத்துக்கும், கியாபே விஸ்வநாதம் விருது வந்து பார்த்திங்கன்னா வேமு புதிய விற்பனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விருதாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருது தொகையோட 2 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா காசோலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் வந்து பார்த்திங்கன்னா தகுதியும் வழங்கப்படுது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரப்பினர் நலத்துறை அமைச்சகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான பெரியார் விருது திராவிட விடுதலை கழக பொதுச் செயலாளரான ராஜேந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான அம்பேத்கர் விருது வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளரான ரவிக்குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா விருதாளர்களுக்கான காசோலை வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபாயும் காசோலையும் ஒரு சவரன் தங்கப்பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், 2024ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட கலைஞர் விருது முதல் முறையாக புலவர் முத்துவாசிக்கு முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காரு. விருதாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபாயும் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுரையும் வழங்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. முக்கியமான கொஸ்டின்.
தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கலைஞர் விருது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி முதல் விருதே வந்து பார்த்திங்கன்னா முத்துவாசி தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஒஃபிஷியலாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக நம்ம 2 டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் முதலாக இலவச முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த PDF டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் பேட்டர்னை ஒத்து அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களோட டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.